திமுக கட்சி நிர்வாகிகளே இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு அயல் நாட்டுக்கு கடத்துவதற்கு இருக்கின்ற பொழுது எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? இன்றைக்கு இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர்கள் உயர்ந்த பதவி இருப்பதோடு புகைப்படம் எடுக்கின்றார்கள், நெருக்கமாக இருக்கின்றார்கள், உயர் காவல்துறை அதிகாரத்திலே நெருக்கமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை யார் போய் நெருங்க முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருளில் ஈடுபட்டிருக்கார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. அதோட திமுகவை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்து விட்டார்கள். அதனுடைய வேடிக்கை என்னவென்றால், கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவர் இறந்து விட்டார், அவருக்கு 10 லட்சம் கொடுக்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கின்ற ஒருவர் அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம். சிந்திச்சு பாருங்க. ஆக போதைப் பொருளை தடுக்க முடியவில்லை, கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? தேவைங்களா? அதோட இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஜிபி அவர்கள் கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். திரு சைலேந்திர பாபு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். கஞ்சா ஆபரேஷன் 2.0, கஞ்சா ஆபரேஷன் 3.0, கஞ்சா ஆபரேஷன் 4.0. இப்படி அவர் டிஜிபியா இருக்க வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஏன்னா விக்கிறது பூரா திமுக காரர். அப்ப எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? ஆக போதைப் பொருள் தமிழகத்திலே நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சி அளிக்கின்றது. எங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் நம்முடைய இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர் வாழ்க்கை சீரழிந்துவிடும், குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும். அதோட இன்றைக்கு திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார், இந்தியாவிலேயே நாட்டிலேயே எல்லா துறைகளிலும் முதன்மை வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பேசுவார். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு நேர்மாறா இருக்குது. ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கஞ்சா விற்பதிலே போதைப் பொருள் விற்பதிலே முதல் மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக இப்படி இதுலதான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதிலே முதல் மாநிலம் அல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின். நாங்க வந்தா சொத்து வரி ஏற்ற மாட்டோம் சொன்னார். நகராட்சி பேரூராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது, கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது, மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியா திமுக அரசு. அதோடு கட்டுமான பொருட்கள் விலை, சிமெண்ட் விலை அண்ணா திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 190 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு மூட்டை விலை, ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 360 ரூபாய். ஜல்லி விலை உயர்ந்து போச்சு, செங்கல் விலை உயர்ந்து போச்சு, கம்பி விலை உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாங்க. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன், அண்ணன் கேபிஎம் அவர்களும் பேசுறாங்க. ஆனா இன்று வரை விலை குறைக்கவில்லை. இதனால வீடு கட்டுவோர் கனவுல வீடு கட்டிக்கலாம், நனவுல வீடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி
விடியா திமுக ஆட்சி